Namaste. Greetings to all of you. Grandmaster Chevakaksi அவர்களுடைய Achieve the Impossible Lotus Sutraலேருந்து இன்னைக்கான முக்கியமான செய்தி. Golden rule is a practical application of law of karma. You must give what you need in order to receive. Golden rule அப்படின்னா என்னது? பொன்னியதி. இந்த கோல்டன் ரூல் என்ன சொல்லுது? லா ஆஃப் கர்மாவை பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது இல்லையா? அதில் ஒன்று நல்ல கர்மா ஒன்று இருக்குது, நெகட்டிவ் கர்மா ஒன்று இருக்குல்ல, தீய கர்மா ஒன்று இருக்குது. அது எது நல்ல கர்மா தீய கர்மா சொல்கிறோம்? கர்மானா நம்ம ஸ்கூலில் தண்டனைக்குரியது அப்படின்னு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிட்டோம். கர்மாங்கிற வார்த்தை நம்ம ஸ்கூலில் பாடம் கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? பாடம் கற்றுக்கிறன்னா நீ ஃபெயில் ஆனால் கூட பாஸ் ஆகிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குது. தண்டனை, சாபம், பாவம் அப்படி பேசுகிறது கிடையாது நம்ம ஸ்கூலில். அப்போ கர்மாங்கிற வார்த்தை பயமுறுத்தாது நம்மளை. அது படிக்கிறதுக்கான முன்னேறதுக்கான வழிகள் தான் கர்மா அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த பொன்னியதி என்ன சொல்லுது? நல்ல கர்மாவை எப்படி உற்பத்தி பண்ணுறது, தீய கர்மாவை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தருது. அப்போது நல்ல கர்மா உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? நல்லது மற்றவங்களுக்கு செய்யணும் இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல எழுதி வச்சுக்கணும். அதையே நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யணும். அது மூலமாக உங்களுக்கு நல்லது திரும்ப வரும். இது மாதிரி ஒரு ஆப்பிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆப்பிள் விதை நீங்கள் போடணும். மாம்பழம் வேணும்னா மாங்கொட்டை போடணும். முதல்ல ஒரு விதை போட்ட அப்புறம் கூட மல்டிப்ளையர் எஃபெக்ட் மூலமாக நூற்றுக்கணக்கான மாம்பழங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சீசன் மட்டும் இல்லை, திரும்ப 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 உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இது நடக்கணும், இது எனக்கு வேணும், இதுக்காக தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது நல்லதோ கெட்டதோ, நல்லதாக இருந்தால் பல நூறு மடங்கு நல்லது உங்களுக்கு திரும்ப வரும். கெட்டதாக இருந்தால் அதுவும் பல நூறு மடங்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எது வேணுங்கிறத எழுதி வச்சு அதையே மற்றவங்களுக்கு செய்வோம். எக்ஸாம்பிள், உங்களை யாரும் திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்போ டெஃபினட்டாக நீங்கள் திட்டக்கூடாது மற்றவங்கள. நீங்கள் திட்டுறது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கடினமான வார்த்தை பேசுகிறது. மற்றவங்க உங்களுக்கு சொன்னாங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமா, அதை முதல்ல ஒரு வாட்டி கேட்டுக்கணும். சப்போஸ் அது பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ மற்றவங்களுக்கும் அது பிடிக்காது, அதை நீங்கள் செய்யக்கூடாது, அது குறித்து வச்சுக்கணும். அந்த ரைட் சைட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அதையே நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யணும். உங்களுக்கு அன்பு வேணும், நிறைய அன்பு கொடுங்க. உங்களுக்கு சரியான நேரத்தில் பணம் வரணும், நீங்கள் சரியான நேரத்தில் மற்றவங்களுக்கு பணம் கொடுங்க. உங்களுக்கு அடிக்கடி மற்றவங்க உங்களுக்கு கருணையோடு உதவி செய்யணும், அப்போ நீங்கள் கருணையோடு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. குறிப்பாக நீங்கள் தர்ம காரியங்கள் பணத்தில் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பணத்தை அவங்க எதுக்கு வேணால் பயன்படுத்த முடியும். அப்போ பல ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. சாப்பிட்றதுக்கு, படிக்கிறதுக்கு, துணிமணிகள் வாங்குறதுக்கு, ஒரு கூரையை சரி பண்ணுறதுக்கு, எதுக்கு வேணால் அவங்க பயன்படுத்த முடியும். அப்போ நீங்கள் கொடுத்த அந்த பணம் பல்வேறு விஷயத்துக்கு அவங்களுக்கு பயன்படும் போது இது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இதை குறித்து வச்சுக்கோங்க. விஷ் யூ தி வெரி பெஸ்ட். குட் லக் டு யூ. நமஸ்தே.